நண்பா, 2,00,000 பேருக்கு ரேஷன் கார்டு எப்போது? ரேஷன் கார்டு எப்பொழுது கிடைக்கும் என்ற புதிய தகவல் கிடைத்துள்ளது. புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து 2,00,000 பேர் கார்டு கிடைக்காமல் பல மாதங்களாக காத்திருக்கின்றனர். எனவே புதிய கார்டு வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்பதை வெளிப்படையாக அறிவிக்குமாறு பாதிக்கப்பட்டவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், பொங்கல் பரிசு தொகுப்பு, பேரிடர் நிவாரணம் போன்றவற்றை வாங்க ரேஷன் கார்டு அவசியம். தனி சமையல் அறையுடன் வசிக்கும் குடும்பத்தினர் ஆதார் எண்ணுடன் புதிய ரேஷன் கார்டுக்கு உணவு வழங்கல் துறையிடம் விண்ணப்பிக்க வேண்டும். அதை ஆய்வு செய்து அதிகாரிகள் கார்டு வழங்க நடவடிக்கை எடுப்பர். தமிழக அரசு ரேஷன் கார்டு அடிப்படையில் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகையை வழங்க பயனாளிகளை தேர்வு செய்தது. இதனால் பலரும் புதிய கார்டு கேட்டு விண்ணப்பித்தனர். இதையடுத்து 2023 ஜூலை முதல் புதிய ரேஷன் கார்டு வழங்குவது நிறுத்தப்பட்டது. இதுவரை 2,00,000 பேர் ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்து காத்திருக்கின்றனர். அதில் 80,000 பேருக்கு கார்டு வழங்க அதிகாரிகள் ஒப்புதல் அளித்தும் கார்டு வழங்கப்படவில்லை. இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறியதாவது: புதிய கார்டு விண்ணப்பித்து ஓராண்டிற்கு மேலாகியும் கார்டு வரவில்லை. தகுதியான நபர்களை கண்டறிந்து கார்டு வழங்கலாம். யாருக்கும் தரவில்லை. உணவு வழங்கல் உதவி ஆணையர் மற்றும் வட்ட வழங்கல் அலுவலகங்களுக்கு சென்று கேட்டால் புதிய கார்டு தருவது நிறுத்தப்பட்டுள்ளது. அரசு உத்தரவிட்டால்தான் கார்டு தரப்படும் என்கின்றனர். கடந்த மாதம் சென்று கேட்டால் தேர்தல் நடத்தை விதியை காரணமாக கூறினர். தேர்தல் முடிந்துவிட்டது. எனவே தேர்தல் ஆணையத்திடம் சிறப்பு அனுமதி பெற்று கார்டு தருமாறு கேட்டால் புதிய கார்டு இனி கிடைக்காது என்கின்றனர். எனவே விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படுமா அல்லது ரேஷன் கார்டு நிறுத்தப்பட்டு விட்டதா என்பதை அரசு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். இதனால் வீண் அலைச்சலும் பண விரயமும் தவிர்க்கப்படும். இவ்வாறு அவர்கள் கூறினர். இதை போன்ற டிஎன் ரேஷன் கார்டு சம்பந்தமான அத்தனை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.